மகநதி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்துமாலை இருந்துட்டு நம்ம சாரதா கங்கா கிட்ட எல்லார்கிட்டையும் ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. சாரதா இருந்துட்டு நீ எதுக்காக இவ்வளோ தூரம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறோமே, உன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா என் பிள்ளைங்களை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போய் ஏன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பொழப்பு நடத்தியிருப்பேன். ஆனா நீ என்னடனா இவ்வளோ சண்டை போட்டும் இந்த இடத்த விட்டு நீ போக மாட்டேன்ற, வீட்டை விற்று பணம் கொடுங்க, இல்லாட்டி வீட்டை கொடுங்க, நாங்கள் போய் தங்கிக்கிறேன்னு எப்படி உன்னால் இந்த இடத்துல இருந்து உன்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொன்ன உடனே ஊரில் ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. அங்கேயும் போக முடியாது, அதே மாதிரி கத்தாருக்கும் போக முடியாது. எல்லா இடத்துலையும் கடன் 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 மட்டும்தான். நீங்கள் தோட்டம் வாங்கினீங்க, அதுக்கு அடுத்ததான் வீடு கட்டினீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அவர் எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி வச்சிட்டாரு. அந்த நாங்கள் அங்கே இருந்தது சொந்த வீடெல்லாம் கிடையாது, வாடகை வீடு தான். அதனால் வாடகையும் எங்களால் கொடுக்க முடியல. பையனையும் படிக்க வச்சிட்டு இருந்தேன். இப்போ அவனும் பாதியில் நின்றுட்டான். பொண்ணோட படிப்பும் பாதியிலே நின்று போச்சு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சுற்றியும் கடன் மட்டும்தான் இருக்குது. நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களால் சாப்பிட முடியல. அதனால தான் இவ்வளோ நீங்கள் தூரம் அசிங்கப்படுத்தியும் இந்த இடத்த விட்டு போக முடியாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு முடிச்சு